வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த ஆகாமிய கர்மா பற்றிய குறிப்புகள் ரொம்பவே ஆழமானவை. ஆமா. கர்மாங்கிற வார்த்தையை நாம அடிக்கடி கேட்டாலும் அதோட முழு அர்த்தம் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பலருக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. உண்மைதான். நாம விதியோட கைதியா, இல்ல நம்ம வாழ்க்கைய மாத்துற சக்தி நம்ம கிட்ட இருக்கா? இன்னைக்கு இந்த கர்மாவோட எந்த பகுதி உண்மையிலேயே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். கரெக்ட். பொதுவா கர்மானாலே விதி தலையெழுத்துன்னு தான் நினைச்சுக்கிறோம். ஆனா நீங்க கொடுத்த மூலம் அது ரொம்ப அழகா மூணா பிரிக்குது. ஒன்னு, நாம பல ஜென்மங்களா செஞ்ச செயல்களோட மொத்த மூட்டை, அது பேரு சஞ்சிதம். ஓகே. ரெண்டாவது, அந்த பெரிய மூட்டையிலிருந்து இந்த ஜென்மத்துல நாம அனுபவிக்க எடுத்துட்டு வந்த ஒரு சின்ன பகுதி, அது பிராரப்தம். சரி. மூணாவது, இந்த நிமிஷம் இந்த நொடி நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கிற புது கர்மா, அதுதான் ஆகாமியம். ஆமா, நம்ம முழு கவனமும் அந்த மூணாவது மேலதான் இருக்க போகுது. ஏன்னா உண்மையான சுதந்திரமும் சக்தியும் அங்கதான் ஒளிஞ்சிருக்கு. சரி. இந்த சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம்னு கேட்கவே கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. ஆமா, கொஞ்சம் அப்படிதான் தெரியும். இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க முடியுமா? உதாரணத்துக்கு, சஞ்சிதம்ங்கிறது நம்மளோட ஒரு பெரிய பேங்க் அக்கவுண்ட் மாதிரி எடுத்துக்கலாமா? அருமையான ஆரம்பம். ஆமா, சஞ்சிதம்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான சேமிப்பு கிடங்கு மாதிரி. ஒரு கிடங்கு. அதுல எத்தனை ஜென்மங்களோட நல்லது கெட்டதெல்லாம் சேர்ந்து இருக்குன்னு நமக்கே தெரியாது. அது ஒரு கணக்கில்லாத சேமிப்பு. ஓகே. அப்போ பிராரப்தம்ங்கிறது அந்த சேமிப்பு கிடங்குல இருந்து இந்த ஜென்மத்துல செலவு பண்றதுக்காக நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பங்கு. சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். என்ன அது? அது நாமாலா விழும்பி எடுத்த பங்கு இல்ல. தானா பழுத்து நம்ம மடியில வந்து விழுற பழங்கள் மாதிரி. ஓஹோ. சில பழங்கள் இனிக்கும், சில கசக்கும். இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்கிற அப்பா அம்மா, நம்ம உடல்வாகு, நாம சந்திக்கிற சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், இதெல்லாம் தான் பிராரப்தம். அதாவது நம்ம கையில இல்லாத விஷயங்கள். ஆமா, இதோட பலனை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல நமக்கு எந்த சாய்ஸும் கிடையாது. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. கேளுங்க. நம்மளோட தற்போதைய சூழ்நிலைகள், அதாவது பிராரப்தம், நம்மளோட புது செயல்களை, அதாவது ஆகாமியத்தை பாதிக்காதா? உதாரணமா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில பிறக்கிற ஒருத்தர் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்குமே, அப்ப பிராரப்தம் ஆகாமியத்தை கட்டுப்படுத்துதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மூலம் அதை தெளிவுபடுத்துது. பிராரப்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளத்தை, அதாவது பிளேயிங் ஃபீல்ட தீர்மானிக்கல. சரி, களத்தை தீர்மானிக்குது. ஆனா அந்த களத்துல எப்படி விளையாடணுங்கிற முடிவை ஆகாமியம் தான் தீர்மானிக்குது. ஓ. ஒருத்தருக்கு கரடு முரடான ஆடுகளம் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு மென்மையான புல்தரை கிடைக்கலாம். ஆனா 2 பேருமே ஜெயிக்கவும் தோற்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த ஆட்டம் தான் ஆகாமியம். வாவ், இந்த விளக்கம் இன்னும் தெளிவா இருக்கு. இங்கதான் உண்மையான சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. அப்போ நம்ம கையில இருக்கிற அந்த சக்தி தான் ஆகாமியம். நம்ம எதிர்காலத்தை நாமளே செதுக்கிக்கிற இடம், இதுதானே சொல்லலாமா? 100க்கு 100. ஆகாமிய கர்மாங்கிறது நம்ம எண்ணம், சொல், செயல் மூலமா ஒவ்வொரு நொடியும் நம்ம விதைக்கிற விதைகள். சரி. கடந்த கால கிடங்க மாத்த முடியாது. இப்ப பழுத்த பழத்தை சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனா அடுத்த பருவத்துக்கு என்ன விதைய நடப்போறோங்கிற முழு சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கருத்து விளக்க நீங்க கொடுத்த மூலம் ஒரு வில்லாளன் முவமைய பயன்படுத்துது. அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது இந்த முழு விஷயத்தையும் ஒரே படத்துல காட்டுற மாதிரி. ஒரு வில்லாளனை கற்பனை பண்ணிக்கங்க. அவனோட முதுகுல இருக்கிற அம்பரா தூணில, அதாவது குவர்ல ஆயிரக்கணக்கான அம்புகள் இருக்கு. அதுதான் அவனோட சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா அவனோட மொத்த வினைப்பதிவு. ஆமா, அதுல எத்தனை அம்புகள் இருக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கே தெரியாது. சரி, அவனோட மொத்த சேமிப்பு. அடுத்து, அவன் ஏற்கனவே வில்லிலிருந்து எய்து இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு அம்பு. ஓகே. அந்த அம்பு போயிடுச்சு. அது திரும்ப அழைக்கவோ திசையை மாத்தவும் முடியாது. அது இலக்கை தாக்கத்தான் போகுது. அதுதான் பிராரப்த கர்மா. நாம இப்போ அனுபவிக்கிற நல்லது கெட்டது மாதிரி அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கரெக்ட். இப்போ மிக மிக முக்கியமான கட்டம். அந்த வில்லாளனோட கையில வில்லுல பொருத்தி குறி பார்த்து எய்வதற்கு தயாரா ஒரு அம்பு இருக்கு. அதுதான் ஆகாமிய கர்மா. ஆமா, இங்கதான் அவனுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. ஆனா இங்கே ஒரு சிக்கல் இருக்குல்ல. என்ன சிக்கல்? அந்த வில்லாளன் ரொம்ப பயத்துல இருந்தான். அவன் கை நடுங்கலாம், இல்ல வெளியில பயங்கரமா காத்து அடிச்சா அவன் குறி தவறலாம். ஆமா, நம்மளோட மனநிலையும் வெளிர் சூழ்நிலைகளும் நம்மளோட ஆகாமி அம்ப சரியா எய்ய விடாம தடுக்குமே. அத பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுது? அருமையான கேள்வி. அந்த கை நடுக்கம், அந்த புயல் காத்து, அதுவும் ஒரு விதத்துல பிராரப்தத்தோட தாக்கம்னு சொல்லலாம். அப்படியா? ஆமா,
ஆனா அந்த நடுக்கத்தோடையும் அந்த புயல் காத்துலயும் அம்ப எய்யலாமா வேண்டாமா, ம் எய்தா எந்த திசையில எய்யலாம் இல்லைன்னா அமைதியா காத்திருக்கலாமான்னு முடிவெடுக்கிற அந்த ஒரு நொடி, ம். அந்த தேர்வு, அதுதான் ஆகாமியம். ஓஹோ, அந்த தேர்வு. சூழ்நிலை உங்க கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலைக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க என்பது உங்க கையில தான் இருக்கு. அதுதான் உண்மையான வீரமே. அப்போ நாம ஏற்கனவே எய்த அம்புகளை பத்தி வருத்தப்படாம, முதுகுல இருக்கிற மூட்டைய பத்தி கவலைப்படாம, ஆமா, நம்ம கையில இப்போ இருக்கிற இந்த ஒரு அம்ப எப்படி, எங்கே, எப்போ எய்ய போறோம்ங்கிறதுல தான் நம்ம முழு கவனமும் இருக்கணும். இதுதான் இந்த உண்மையோட சாராம்சம். மிக சரியாக. அதனாலதான் இந்த மூலம் ஒன்னும் செய்யாம சும்மா இருன்னு சொல்லல. சொல்லல. ஆமா. அதுக்கு பதிலா கையில இருக்கிற அம்பை எப்படி ஞானமா பயன்படுத்துறதுன்னு கத்துக் கொடுக்குது. நம்மளோட தற்போதைய செயல்களோட கர்ம தாக்கத்தை எப்படி பூஜ்யமாக்குறதுங்கிறது தான் இங்க இலக்கு. சரி, அந்த தாக்கத்தை எப்படி குறைக்கிறது? அதுக்கு என்ன வழிகள்? நீங்க கொடுத்த குறிப்புகள்ல சில வழிமுறைகள் இருந்துச்சு. ஆமா, தெளிவான 3 வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வழி பற்றற்ற செயல். பற்றற்ற செயல். அதாவது ஒரு செயலை செய்யறது, ஆனா அதோட முடிவு இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்காம செய்யறது. இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டமாச்சே. கரெக்ட். நான் ஒரு வேலைக்காக கடுமையா உழைக்கிறேன்னா அதுல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கறது இயல்பு தானே? இயல்புதான். அது இல்லாம எப்படி வேலை செய்ய முடியும்? இயல்புதான். ஆனா அந்த எதிர்பார்ப்பு தான் நம்மள அந்த செயலோட விளைவுல கட்டி போடுது. ப்ரொமோஷன் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா துக்கம். ம். இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ப்ரொமோஷன் வேணான்னு நினைக்க வேண்டியதில்லை, ஆனா உங்க முழு கவனத்தையும் சந்தோஷத்தையும் வேலைய செய்யற அந்த ப்ராசஸ்லயே வைங்க. அந்த செயல்பாட்டிலே. ஆமா, வேலைய நேர்த்தியா முழு ஈடுபாட்டோட செய்யறதுல கிடைக்கிற திருப்தி தான் முக்கியம். முடிவு என்னவா இருந்தாலும் உங்க மன அமைதி பாதிக்கப்படாது. கவனம் செயலில்தான், பலனில் அல்ல. ஓ, அப்போ நம்ம சந்தோஷத்தை ஒரு வெளி விஷயத்துல, அதாவது ப்ரொமோஷன்ல வைக்காம நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற நம்மளோட செயல்லையே வச்சுக்கிறது. அதேதான். இது ஒரு பெரிய மனோதத்துவ மாற்றம். சரி, 2வது வழி என்ன? ஒருவேளை பற்றற்று இருப்பது சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம். அங்கதான் 2வது வழி, ஈஸ்வர அர்ப்பணம் உதவுது. ஈஸ்வர அர்ப்பணம். அதாவது நாம செய்யற எல்லா செயல்களையும் அதோட பலன்களையும் இறைவனுக்கே அர்ப்பணிச்சிடுறது. இது ஒரு விதத்துல நான் என் வேலையை சரியா செஞ்சுட்டேன், மத்ததெல்லாம் உன் பாடுன்னு சொல்ற மாதிரி தானே? ம், இது ஒரு விதத்துல நம்மளோட பதட்டத்தை குறைக்கிற ஒரு உளவியல் உத்தி மாதிரி தெரியுது. அப்படியும் சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி இது ஆழமானது. எப்படி? நான் செய்கிறேங்கிற அகங்காரத்துல இருந்து என் மூலமா இறைவன் செயற்படுகிறான், நான் ஒரு கருவி மட்டுமேங்கிற நிலைக்கு மனச மாத்துறது. ஓகே, ஒரு கருவி. நீங்க ஒரு கருவியா இருக்கும்போது அந்த செயலோட வெற்றி தோல்வி உங்களை எப்படி பாதிக்கும்? அது உங்களை ஒட்டாது. செயலை செய்யறது நீங்க, ஆனா அதோட உரிமைதாரர், ஓனர், இறைவன். அப்போ அதோட கர்மா நம்மள சேராது. சேராது. இந்த 2 வழிகளுமே நம்மளோட மனநிலையையும் செயல்களையும் மாத்துறது பத்தி பேசுது. ஆனா 3வது வழி, ஆத்ம ஞானம், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, அது செயலை பத்தி பேசல, நம்மள பத்தியே பேசுற மாதிரி இருக்கு. மிக சரியான பார்வை. இதுதான் இறுதியான தீர்வா சொல்லப்படுது, ஆத்ம ஞானம். அப்படின்னா? அதாவது ஒருத்தர் தன்னோட உண்மையான இயல்பு என்னன்னு உணர்றது. நான் இந்த உடல் இல்ல, இந்த மனசு இல்ல, நான் வெறும் செயல்களை செய்கிறவன், டூவர் இல்லன்னு புரிஞ்சுக்கிறது. அப்போ நான் யாரு? இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா, நாங்கிறது இந்த உடல் மனசு செய்யற எல்லா செயல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி, ஒரு விட்னஸ். ஒரு சாட்சி. இந்த உண்மையை ஒருத்தர் ஆழமா உணரும்போது அவங்களுக்கும் அவங்க செயல்களுக்கும் ஒரு இடைவெளி உருவாகுது. தாமரையில மேல தண்ணி ஒட்டாதது மாதிரி அவங்க உலகத்துல எல்லா வேலைகளையும் செஞ்சாலும் அந்த செயல்களோட நல்லது கெட்டதும் எதுவும் அவங்கள ஒட்டிக்காது. ஏன்னா அவங்க தன்னை அந்த செயலோட அடையாளப்படுத்திக்கிறது இல்ல. கரெக்ட். ஆக இந்த மொத்த விவாதத்தோட பெரிய படிப்பினை என்னன்னா, நம்ம விதியோட பொம்மைகள் இல்ல, நம்மளோட கடந்த காலத்தை அழிக்க முடியாது, நிகழ்கால விளைவுகளை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா நம்ம எதிர்காலத்தை வடிவமைக்கிற சக்தி இந்த நொடி நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உங்க கடந்த கால கர்மா, அதாவது சஞ்சிதம் பிராரப்தம், நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகளை தீர்மானிக்கலாம். சரி. ஆனா உங்க நிகழ்கால கர்மா, ஆகாமியம், அந்த சூழ்நிலைகளுக்கு நீங்க கொடுக்கிற பதில தீர்மானிக்குது. ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன். நீங்க வண்டியில போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் உங்க வண்டியை இடிச்சிடுறார். இது பிராரப்தம். அந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கப்பட்டு விட்டது. சரி. இப்போ உங்க கையில அம்பு இருக்கு. ஆகாமி அம்பு. ஆமா, நீங்க உடனே கோவமா கத்தி சண்டை போடலாம். இது ஒரு வகையான ஆகாமிய கர்மா. இந்த அம்பு எதிர்காலத்துல இன்னும் பல சிக்கல்களை உருவாக்கும். இல்லனா அமைதியா இறங்கி பரவாயில்ல, யாருக்கும் ஒன்னும் ஆகலைன்னு கேட்டு பொறுமையா நிலைமையை கையாளலாம். இது இன்னொரு வகையான ஆகாமிய கர்மா. ஆமா,
இந்த அம்பு உங்க மன அமைதியை காப்பாற்றி ஒரு நல்ல சூழலை உருவாக்கும். சூழ்நிலை ஒண்ணுதான், ஆனா உங்க பதில் வினை உங்க எதிர்காலத்தையே மாத்துது. அப்போ ஒவ்வொரு நொடியும் நாம ஒரு தேர்வை சந்திக்கிறோம். நாம யோசிக்காம பழைய பழக்க வழக்கங்கள்ல ஹேபிட்ல எதிர்வினை ஆற்றுறோமா, ரியாக்டிங், ஆமா. இல்ல ஒரு கண நிதானிச்சு விழிப்புணர்வோட பதில் வினை ஆற்றுகிறோமா, ரெஸ்பாண்டிங். இந்த ஒரு சின்ன இடைவெளியில தான் நம்மளோட மொத்த சுதந்திரமும் அடங்கியிருக்கு. அதுதான் உண்மையான சுதந்திரம். இந்த மூலம் உங்களுக்கு கேட்கிற மிக முக்கியமான கேள்வி அதுதான். என்ன கேள்வி? நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு தானியங்கி இயந்திரம், ஒரு ஆட்டோ பைலட் போல நடத்துறீங்களா, இல்ல ஒவ்வொரு நொடியும் உங்க செயல்களை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தோட ஒரு விமானியா, ஒரு பைலட்டா இருக்கிறீங்களா? வாவ். அந்த ஒரு நொடி தேர்வுல தான் உங்க அடுத்த ஜென்மமே தீர்மானிக்கப்படுது. கர்மாவோட 3 வகைகள், அந்த சக்தி வாய்ந்த வில்லாளன் ஓமை, அப்புறம் நம்ம கையில இருக்கிற ஆகாமி அம்பை நிர்வகிக்கிற 3 வழிகள்னு இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆமா. நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த மூலத்தோட மையச் செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு. கடந்த கால சுமைய பத்தி கவலைப்படாம நிகழ்காலத்துல நாம எடுக்கிற ஒவ்வொரு கவனமான முடிவும் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு பெரிய சக்தி. ஆமா. புதுசா எந்த கர்மா மூட்டையும் சேர்க்காம எப்படி இருக்கிறதுன்னு இந்த வழிகள் நமக்கு காட்டுது. இது நம்மள ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இறுதி கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் இந்த 3 வழிகளையும் பின்பற்றி புதுசா எந்த ஆகாமிய கர்மாவையும் சேர்க்காம வாழ்ந்துட்டார். இந்த ஜென்மத்துக்கான பிராரப்த கர்மாவையும் அனுபவிச்சு முடிச்சிட்டார். ஓகே. அப்போ அவரோட முதல்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான சஞ்சித கர்ம மூட்டைக்கு என்ன ஆகும்? அந்த அம்பரா துணி காலியாகுமா? அது ஞானம்ங்கிற நெருப்புல தானாவே எரிஞ்சு போயிடுமா? இல்ல அடுத்த ஒரு ஆட்டத்துக்காக அமைதியா காத்திருக்குமா? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.